ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நேற்று பாராளுமன்றத்தில் நம்ம மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கு இடஒதுக்கீடு, அதாவது அரசியலில் பாராளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வேண்டும்னு சொல்லி ஒரு சட்ட மசோதா கொண்டு வராங்க. அதுக்கான வாக்கெடுப்பு நடக்குது. அந்த வாக்கெடுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா தீய சக்தி திமுகவும், தேச விரோத காங்கிரஸும், மனிதகுல எதிரி கம்யூனிஸ்ட்டும் இந்த மசோதாவுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க. பெண்கள் அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி முதலாக நிற்கிறாங்க. இந்த மசோதா நிறைவேறிச்சுன்னா பாராளுமன்றத்தில் ஒரு 33% பெண்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வருவாங்க. ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா 14% தான் இருக்குது. மத்திய அரசு எந்த நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாலும் முதல்ல இவங்க தான் எதிர்க்கிறாங்க. பெண்களே வரும் தேர்தலில் இவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். இந்த மசோதா நிறைவேறிச்சுன்னா கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டுமே ஒரு 14 பெண்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வாகியிருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக பாராளுமன்றத்தில் 33% பெண்கள் வந்திருப்பாங்க. அதுக்கு முட்டுக்கட்டையாக நிற்கக்கூடிய இந்த 3 கட்சியிலையும் துடைத்து எறியப்பட வேண்டும். வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியான தாமரை சின்னத்திலும், இரட்டலை சின்னத்திலும், மாம்பழம் சின்னத்திலும், குக்கர் சின்னத்திலும் உங்களது பொன்னான வாக்குகளை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய். வாழ்க பாரதம், வளர்க தமிழகம்.